இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், உணர்வுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு செய்தி என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோம், ஆனால் கிறிஸ்துவில் தான் இருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமா? உணர்வுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார் என்ற உணர்வுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்களோடு கூட ஆண்டவர் பேச பிரியப்படுகிறார். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று அங்கே மத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்க முடியாதபடிக்கு அவர்களை குணமாக்கணும் நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க இருதயமோ குணமாக்கி கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அவர் கண்களினால் கண்டும் காதுகளினால் கேட்டும் அவர் என்ன செய்யல, என்னை அவர்கள் உணரவில்லை. அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு சுகம் இல்லை? நம்ம உடம்புல ஏன் சுகம் வரல? ஆண்டவர் முடவனை நடக்க வைக்கிறார், குருடனை பார்க்க வைக்கிறார், மரத்தனை உயிரோடு கூட எழுப்புகிறார். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவள் தன் வஸ்திர தொங்கலை தொட்டால் சுகமானால், மரித்தவனை பார்த்து எழும்பு என்று சொல்லுகிறார். இப்படி அவரை குறித்து நாம் எல்லாரும் கேட்டிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் என்ன செய்யல? உணர்வடையவில்லை, மனம் திரும்பவில்லை. அதனால தான் அவங்களை ஆரோக்கியமாக்க முடியல. அவங்க என்ன இருதயத்தில் கொழுத்திருக்கிறார்கள். அப்ப நான் அவர்களை கேட்டும் கண்டும் அவர் எப்படி இருக்கிறாங்க? உணராது இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை உணர்வற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது, நான் உணர்வுள்ள வாழ்க்கையா இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், 2019 நான் ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனேன். 2019 ஹார்ட் அட்டாக் வந்தது விடிய காலை 3:30 மணிக்கு. என் மாடியிலேயே அறையிலே நான் மரித்து விட்டேன். என் ஆண்டவர் 1 மணி நேரம் கழிச்சு அவர் வந்து என்னை தட்டுகிறார். எழும்பு, எழும்பு, எழும்பு. நான் பார்க்கிறேன், நான் என் பெட்ரூம் தானே படுத்துட்டு இருக்கேன், என் ரூம்ல தானே படுத்துட்டு இருக்கிறேன். என்னை யார் இங்க தட்டுறாங்க? நான் கேட்டை சாத்தி வச்சிருக்கலையே. எப்படி பார்க்கிறேன், ஆண்டவர் என்னை தட்டுகிறார். எழும்பி பார்க்கிறேன், எங்க இருக்கிறேன்? கீழே இருக்கிறேன். மோஷன் போயிடுச்சு, யூரின் போயிடுச்சு, அந்த சாக்கடையில் நான் விழுந்து கிடக்கிறேன். இதுதான் அட்டாக்கினுடைய அறிகுறி. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வருமானால் தன் சரீரத்தில் இருக்கிறது என்ன நடக்குதுன்னே அவனுக்கு தெரியாது. அவன் என்ன செய்யற, மோஷனு, நான் கட்டியிருக்கிற கையிலெல்லாம் மோஷன் ஆயிடுச்சு. அதன் பிறகு பார்க்குறேன் யூரின் வந்துடுச்சு. யூரின்லேயே மோஷன்லேயே நான் 1.5 மணி நேரம் நான் விழுந்து கிடக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்னை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. அவர் தொட்ட பொழுதுதான் எனக்கு உணர்வே வந்தது. எழுந்து பார்க்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நிலவரம், இதை நான் உணர வேண்டும். அல்லேலூயா. நான் யாரால் சுகமாயிருக்கிறேன்? என் ஆண்டவர் என்னை தொட்டு எழுப்பினார். அதனால் அவர் சொல்றார், ஜனங்கள் என்னை குறித்து கேட்டும் கண்டும் அவர்கள் உணர்வுள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், அதனால தான் அவர்களை குணமாக்க முடியவில்லை. அல்லேலூயா. அவரை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குருடன் கண்களை திறந்தார் என்று அறிந்திருக்கிறீர்கள், முடவனை நடக்க பண்ணினார் என்று அறிந்திருக்கிறீர்கள், மரித்த லாசருவை உயிரோடு எழுந்து வா என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க வாசித்திருக்கிறீங்க. இந்த வேதத்தை வாசித்த உங்களுக்குள்ள என்ன வேணும்? இந்த வேதத்தை ஆராய்ந்து அறியக்கூடிய உணர்வு இருதயம் வேண்டும். அல்லேலூயா. திரும்ப மகளை வாசிமகளை பார்க்கலாம். ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். அப்ப ஆண்டவர் என்ன சுகமா, எங்க ஆண்டவர் என்ன சுகமாக்குவாருங்க? சென்னையில் எவ்வளவு பேருக்கு ஜெபிக்கிறேன், எத்தனை சீனியர் பாஸ்டருக்கு ஜெபிக்கிறேன். பாஸ்டர், எங்க ஐயாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பாஸ்டர். பாஸ்டர், நாங்க அப்போல கொண்டு போய் போட்டிருக்கோம் பாஸ்டர், டாக்டர்லாம் கைவிட்டாங்க பாஸ்டர், எங்க ஐயாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. சொன்னேன், எங்க இருக்காரு அப்போல? அப்படியானால் ஒரு வண்டி அனுப்பு, நான் வரேன். மருத்துவமனைக்கு போகிறேன். அந்த பாஸ்டர் மேடையில் கலத்தப்பட்டு இருக்கிறது. டாக்டர் கண்டிஷன், இவருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை,
டாக்டரை கேட்குறேன், டாக்டர் இவருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகலை, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகலை. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுனா கிட்னி ஃபங்க்ஷன் ஆகணும். இப்போ நானுங்க கிட்னிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறோம். நீ எப்படா கிட்னியை சரி பண்ணி எப்போ இந்த ஹார்ட்டை நீங்கள் தொட போறீங்க? என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை தொடு. அன்பான தேவஜனமே, அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ள என்னை குணமாக்குவார் என்ற உணர்வுள்ள இருதயம் இன்னும் ஜனங்களுக்குள்ள இல்லை. அதைதான் சொல்லுகிறான், அவர்களிடம் உணர்வுள்ள இருதயம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ண முடியல, குணமாக்க முடியவில்லை. உணர்வுள்ள இருதயம் ஆண்டவர் வருவார், இந்த மருத்துவமனைக்கு வருவார், ஊழியக்காரர் வருவார், அவரோடு இயேசப்பா வருவார், என்னை தொடுவார், நான் சுகமாகிவிடுவேன். இது எப்படிப்பட்ட இருதயம்? உணர்வுள்ள இருதயம். போனேன், நின்னேன், அப்படியே படுத்திட்டே இருக்காரு, ஒரு உணர்வும் இல்லை. அப்புறம் ஆண்டவத்தில் கேட்டேன், ஆண்டவர் சொன்னாரு, நீ அவனை தொடு, நீ அவனை தொடு. என்ன, நான் தொட்ட அவனுக்கு எப்படி உணர்வு வரும்? நீ தொடலடா, நான் அவனை தொட போறேன். நான் பரத்திலிருந்து பிளைட்டு பிடிச்சி நேராக இங்கே இறங்கி இவனை நான் தொட முடியாது. அதற்காக தான் உலகத்தில் தீர்க்கதரிசிலையும் ஊழியக்காரன் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் தொடும் பொழுது அது உங்க கரம் இல்லை, அது என்னுடைய கரமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிவாங்கலாம். அவர் எப்படி இருக்கிறாரு? ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஞானத்தை கொடுக்கிற ஆவியும் உணர்வையும் கொடுக்கிற ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும். இப்ப அவரண்ட என்ன இருக்குது? ஆண்டவரண்ட ஆலோசனை கொடுக்கிற ஆவி அவராண்ட இருக்குது, ஞானம் கொடுக்கிற ஆவி அவருக்கு, உணர்வு கொடுக்கிற ஆவி அவராண்ட இருக்குது. அப்ப நீ என்ன செய்ய? நான் அந்த ஆவியாளர் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ போய் என் மகனை நீ தொடு, நான் அந்த மருத்துவமனையில் ஆபரேஷன் இல்லாமல் நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா. இதைதான் அவன் எழுதும்போது சொல்கிறான், ஜனங்கள் என் அற்புதர் என்று கேட்டும், நான் அதிசயமானவர் என்று கேட்டும் இன்னும் இவர்கள் உணர்வு இல்லாத இருக்கிறார்கள். அதனால தான் நான் அவர்களை நான் குணமாக்கவில்லை. அல்லேலூயா. என்னை குணமாக்குவார் என்று உனக்கு உணர்வு இருக்குமானால் உன்னை குணமாக்குவார். பால் பெஞ்சமின் தொடும் பொழுது பால் பெஞ்சமின் அல்ல, இயேசு அவர் சாயலை தொடுகிறார். எத்தனை பேர் சொல்லி இருக்கிறாங்க என் இடத்துல, பாஸ்டர் நீங்க என் வீட்டுக்கு வந்தீங்க பாஸ்டர். ஏன்டி பாவி, யார் அட்ரஸ் எனக்கு தெரியாதாடி, நீங்க வந்தீங்க பாஸ்டர், நான் இரவெல்லாம் வேதனையோடு படுத்துக் கொண்டிருந்தேன் பாஸ்டர், உங்களை போல கருப்பா தான் ஜிபா மாட்டின்னு வந்தீங்க பாஸ்டர், என் அறையில் வந்தங்க பாஸ்டர், நேராக உங்க கரத்தை கொண்டு வந்து என் வயிற்றில் வச்சிங்க பாஸ்டர், உங்க கரத்திலிருந்து இயேசுவின் ரத்தம் என் தொப்புளின் வழியாக உள்ளே இறங்கினது. அல்லேலூயா. நான் கேட்டேன், ஆண்டவரே எப்படி ஆண்டவரேன்னா, உன் சாயலாய் நான் போனேன். அப்போ ஆண்டவர் பாருங்க, நீ கூப்பிட்டேனா, நீ உணர்வடையானா, உணர்வுள்ள இருதயம் உனக்கு இருக்குமானால் எந்த சாயலாவது உன்னை கர்த்தர் குணமாக்குவார். அல்லேலூயா. அப்ப அவர் ஆரோக்கியமாக்க அவர் இருக்கிறாரு, அவருடைய சுகமாக்க அவர் இருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தான் என்ன இல்லை, உணர்வு இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் இயேசு நீ கூப்பிடும் பொழுது உன் அறைக்கு வரவில்லை. ஐயோ கால் வரல நீ துரிச்சிட்டு ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல உன் காலை தொடுவாரு. அல்லேலூயா. நான் சுகமானேன், அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். அப்போ நமக்கு என்ன வேண்டும்? உணர்வுள்ள இருதயம் வேண்டும். அல்லேலூயா. ஏன் நான் சுகமாகவில்லை? இயேசுவை குறித்து நீங்க எவ்வளோ படிச்சிருப்பீங்களே, எப்படிப்பட்ட ஆளெல்லாம் சுகமாக்கினாரு. அதுதான் என்னை கண்டும் என்னை குறித்து கேட்டும் அவர்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். நமக்கு என்ன வேணும்? வேதத்தை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். 119ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. முதல்ல இல்லை 34 வாசிங்க. அவன் சொல்லுகிறான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. அப்ப ஒரு மனுஷன் வேதத்தை பற்றி கொள்வதற்காக அவன் கேட்கிறான், ஏசப்பா நான் மந்த புத்தி உள்ளவன், எனக்கு தெளிவில்லை, எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உணர்வை தாங்க, நான் இந்த வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை குறித்து நீ கை கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் வேண்டும்? உணர்வுள்ள இருதயம் வேண்டும்.
அவன் சொல்லும்போது சொல்லுறான், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நீங்க எனக்கு உணர்வுள்ள இருதயம் எனக்கு இல்லை, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, நானும் அதை வேதத்தை பற்றி கொள்வேன். அல்லேலூயா. எப்படி இருப்பேன்? முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். அப்போ ஆண்டவரே இதை கை கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. நான் வாசிக்கிறேன், உங்கள் அற்புதத்தை வாசிக்கிறேன், தினமும் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் இதில் இருக்கிற ரகசியங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியல. ஆண்டவரே எனக்கு உணர்ந்து கொள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. 33வது வசனம் மேலே சொல்கிறது, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு வரைந்தும் நான் அதை கைக்கொள்வேன், காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. பிரமாணங்கள், கற்பனைகள், கட்டளைகளை எனக்கு போதியும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை எனக்கு போதியும், அதை நான் முடிவு வரைந்தும் நான் அதை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க சொல்றீங்க, நான் கேட்கிறேன், ஆனா அநேக நேரத்தில் நான் உணர்வு இல்லாத போய் விடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லுங்க, சங்கீதக்காரன் அழகா சொல்றான், கர்த்தாவே உன் பிரமாணங்களை, உன் கற்பனைகளை, உன் கட்டளைகளை எனக்கு போதியும், அதன்படி நான் நடப்பேன். அல்லேலூயா. 35வது வசனம் சொல்கிறது, உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. உன் பிரமாணங்களிலே என்னை நடத்தும், உன் கற்பனையின் பாதையில் நடத்தும். இவன் சொல்லும்போது சொல்லுறா, உன் கற்பனையின் பாதையில என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனை, 10 கற்பனை, கட்டளை இதெல்லாம் இருக்கிறது. நீங்க வாசிக்கிறீங்களே, கேட்கிறீங்களே, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதன்படி நடக்கிறோமா என்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே உன் கற்பனையின் பாதையிலே என்னை வழி நடத்தும். அல்லேலூயா. நான் அதிலே பிரியமாய் இருக்கிறேன். வாஞ்சை இருக்குது, நடக்கணும்னு வாஞ்சை இருக்குது, ஆனா சில நேரத்தில் உணர்வற்றவனாய் இருக்கிறேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது உணர்வுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 119ஆம் அதிகாரம் 103, 104 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமானவைகள், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அல்லேலூயா. ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் விட்டு வெறுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ உணர்வு வருமானால் நமக்குள்ள பொய் இருக்காது. அல்லேலூயா. நீதியாய் நடக்கிறியா? நீ நீதியாய் நடக்காதபடி நடக்கிறாயா? துன்மார்க்கரோடு நடக்கிறாயா? அப்போ நான் எதில் நடக்கிறேன்? ஆண்டவரே இந்த சத்திய வசனம் எனக்குள்ள இல்லாதனால நான் துன்மார்க்கனோடு நடந்து கொண்டிருக்கிறேன், பொய்யனோடு நடந்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு உணர்வை தாங்க, நான் பொய் வழிகளை வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ அந்த பொய் உங்களுக்கு தெரியும், நம்ம பொய் பேசுகிறோமா? முதல் நாளில் கூட நான் சொன்னேன், கணவனும் மனைவியும் உண்மையை பேச வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், பொய் பேசக்கூடாதுன்னு நான் முதல் நாளில் நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள பொய் உதடுகளை கர்த்தர் அருவருக்கிறார் என்று சொன்னேன். அல்லேலூயா. உண்மையை பேசுகிறவரை கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னேன். அப்போ இவன் சொல்லுகிற, ஆண்டவரே எனக்கு பொய் உதடுகளை மாற்றும்படி எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு என்ன வேணும்? சத்தியத்தை அறிகிற உணர்வு நமக்குள்ள வேணும். அவர் கற்பனைகளை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு வேண்டும். அவர் பிரமாணங்கள் என்ன சொல்கிறது என்பதை வாசித்து, என் கற்பனைகளை, என் கட்டளை நீ கை கொள்வாயானால், அந்த உணர்வை எனக்கு தாங்க. வாசிக்கிறேன், உன் கற்பனையை வாசிக்கிறேன், 10 கட்டளையை வாசிக்கிறேன், என்னால் அதன்படி நடக்க முடியல, நடக்கக்கூடிய உணர்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. அதுதான் கிறிஸ்துவ உணர்வுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மகனே உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வேணும் கேள். ஏன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன்? ஞானத்தை அருளும் ஆவி அவர் ஆண்டு இருக்குது. வாசித்தீங்க. அல்லேலூயா. உணர்வை அருளும் ஆவி யாராண்டு இருக்குது? அவர்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. பெஞ்சமின் என்ற கிடையாது, உங்க அப்பா அம்மாண்ட கிடையாது. உன்னை பெத்தாங்களா அப்பா அம்மா, உன்னை பெத்தால அம்மா, அவளுக்கு கூட கிடையாது. ஒரே ஒரு உன்னை உருவாக்கினாரு, தாயின் கருளை உருவாக்கினாரே. அதை தான் வாசித்தேன் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில். ஞானத்தாருல ஆவி யாராண்ட இருக்குது? இயேசுவாண்ட இருக்குது. அல்லேலூயா. அப்ப நாம யாரிடத்துல கேட்கணும்? உணர்வையும் ஞானத்தையும் ஆண்டவரிடத்துல கேட்கணும். இதைதான் சாலமோனை பார்த்து கேட்கிறார், மகனே உனக்கு என்ன வேணும் சொல் என்று கேட்ட பொழுது சாலமோன் சொல்கிறான், கர்த்தாவே என் தகப்பனார் விட்டு போன இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் மகனே நீ ஐஸ்வர்யத்தை கேளாதபடிக்கு, உன் எதிராளியின் ஜீவனை கேளாதபடிக்கு நீ ஞானத்தை கேட்டபடினாலே அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, பிரியமாக இருக்கிறது. உனக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, கூட உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறேன். நீ ஜெபித்து பாரு,
நீ ஒரு கிருபையை கேட்டா ஆண்டவர் உனக்கு 2 கிருபையை கொடுப்பார். நீ கேட்டது இதுதான். ஒரு நாள் ஒரு வாசலில் 3 பேர் நின்று நிற்கிறாங்க. கணவன் மனைவி பொண்ணுங்க உள்ளே இருக்கிறாங்க. 3 பேர் நின்று நிற்கிறாங்க. மனைவி வெளியே நிற்கிறா. அப்போது யாரோ எங்கே யாரோ 3 பேர் நின்று நிற்கிறாங்க. ஒருத்தர் பேர் ஆசீர்வாதம், ஒருத்தர் பேர் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவங்க கேட்குறாங்க, நான் ஆசீர்வாதம் வந்திருக்கிறேன், உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அந்த 3 பேர்ல ஒருத்தரை கூப்பிட்டா 3 பேர் உள்ள வருவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஒருத்தரை கூப்பிட்டேன்னா ஒருவர் தான் வருவார். அல்லேலூயா. உனக்கு இப்போ ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தருடைய பாதுகாப்பு வேணுமா என்று கர்த்தர் கேட்கிறார். இல்லை, என் கிருபை வேணுமா? அல்லேலூயா. 3 பேர் நிற்கிறாங்க. செக்யூரிட்டி, பாதுகாப்பு வேணுமா, நீடித்த நாளா இருக்க வேண்டும், அது வேணுமா? இல்லை ஆசீர்வாதம் வேணுமா? இல்லை என் கிருபை வேணுமா? இப்போ மனைவி போய் புருஷனாண்ட சொல்ல, டேய், மனைவி சொல்கிற புருஷனாண்ட, எங்க ஆசீர்வாதம் வாங்கலாங்க, ஆசீர்வாதம் வாங்கலாங்க. புருஷன் சொன்னார், பாவி, ஆசீர்வாதம் ஒரு நாள் தொலைஞ்சி போனாலும் தொலைஞ்சி போயிடும். அது ஒரு நாள் தொலைஞ்சி போயிடும். அதனால் நீடித்திருக்கு கேள்ப்போம். உடனே பெண்ணு வந்தா, என்ன? இல்லைம்மா, வெளியே 3 பேர் நிற்கிறாங்கம்மா, அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க, எது வேணும்னு நம்மளை கேட்குறாங்க. பொண்ணு சொன்னா, ஓ, ஆசீர்வாதம் ஒரு நாள் போயிடும், நீடித்த நாளுக்கு ஒரு நாள் உயிர் போயிடும். ஆனால் அதை விட ஆண்டவரத்தில் கேளு, எனக்கு கிருபை தாங்கன்னு கேளு. அல்லேலூயா. எனக்கு இதுதான் உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. எனக்கு என்ன செய்யுங்க, உங்கள் கிருபையை எனக்கு தாங்கன்னு கேளு. இவங்க சொன்னாங்க, நீங்க கிருபை மாத்திரம் உள்ள வந்தா போதும்னு சொன்னாங்க. அது சொன்னது, நீ கிருபையை கேட்டபடினால ஆசீர்வாதமும் சேர்ந்து தான் வருவோம். நீ கிருபையை கேட்டபடினால ஜீவனை கொடுக்கிற உணர்வும் என்னோடு கூட உங்களுக்கு வருகிறது. ஆனால் நீ ஆசீர்வாதத்தை கேட்டிருந்தேன்னா உனக்கு ஆசீர்வாதம் கொடுப்பேன். இல்லை, நான் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நீ கேட்டிருந்தேன்னா 100 வயசை கொடுப்பேன். ஆனால் இதை நீ இழந்திருக்கணும். ஆனால் உன் மக கேட்குறா, எனக்கு என்ன கொடுக்குற? கிருபையை தாரும். நீ கிருபையை கேட்டதுனால 2 போனஸ் கொடுக்குறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் சாலமோனை கேட்டார். அவர் சொல்லுகிறார், உனக்கு என்ன வேண்டும்? ஐயா, என் தகப்பனார் விட்டுப்பட்டு விட ஏராளமான ஜனங்களை விசாரிப்பதற்கு எனக்கு ஞானம் வேண்டும். என் மகனே, நீ கேட்டது உத்தமம். உனக்கு ஞானம் மாத்திரமல்ல, சேர்ந்த உணர்வுள்ள இருதயத்தை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன கேட்கணும்? எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நான் ஏன் குணமாக்க முடியல? எனக்கு ஏன் சுகமாகலை? ஏன் எனக்கு இந்த வேதனை வருது? ஏன் சுகர் வருது? ஏன் என்னென்னமோ சொல்றாங்களே, அந்த வியாதியில ஏன் வருது? அப்படியானால் நீ கண்டும் கேட்டும் நீ என்ன செய்கிற? அதன்படி உணராது இருக்கிறாய். அதனால தான். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் யார் என்பதை கேட்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் மரித்தவனை எழுப்புகிற தேவன். அல்லேலூயா. முடவனை நடக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். நேற்று சொன்னேன், காலை வெட்டி எடுக்கிற டாக்டர் சொன்னா, ஆனால் அந்த மறு காலை போல சுகமாக்கினார் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. நேற்று சொன்னேன், மார்பில் கேன்சர் வியாதி கட் பண்ணி எடுக்கிற டாக்டர் சொன்னா, நான் சொன்னேன் கட் பண்ணாதபடிக்கு வாழ்வேன்னு. இன்னைக்கு கூட அவ உயிரோடு கட் பண்ணாதான் இருக்கிறாள். அல்லேலூயா. ஏன்? கர்த்தர் யார் என்பதை நீங்க கண்டு கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை நீங்க கேட்க வேண்டும். நீங்க உணர்வடைய வேண்டும். அந்த உணர்வு உங்களுக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 49ஆம் சங்கீதம் 3வது வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். நம்ம எதை பேசணும்? ஞானத்தை பேசணும். ஞானமா பேசணும். ஞானம் இருக்குது, ஆனால் ஞானம்னா இல்லை உங்களுக்கு. புருஷனிடத்துல எப்படி பேசணும்? புருஷன் மனைவிடத்தில் எப்படி பேசணும்? இந்த ஞானம் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு போயா போ, என்னை அடிச்சுட்டு போயிட்டில்ல, என்ன போகிறப்ப என்ன அடிச்சு போயிட்டு ரத்தம் வர வச்சுட்டு போயிட்டில்ல, நீ போயா, தண்ணி வண்டிக்காரன் ஏற்றுவான், நீ திரும்பியே வரமாட்டே. அல்லேலூயா. இது என்ன வார்த்தை? இல்லை, ஞானமான வார்த்தை கிடையாது. நான் கேட்குறேன், தண்ணி வண்டி ஏறி மண்டை மேலே ஏறி ஆமாம் அங்கே செத்துட்டான்னா யார் நீ தாழை இறக்கி போகிறது?
நீங்களாம் இல்லை, எங்கள் மெட்ராஸில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் மதுரைக்காராக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல புத்திசாலியான ஆக்காங்க, அப்படியெல்லாம் பேச மாட்டீங்க, ஆனால் கத்தி எடுத்து குத்துருவீங்க, அது தெரியும். மதுரைக்காராக்கெல்லாம் அங்கே ஏன்னா நீங்கள் தான் பட்டை இருக்கிறீங்க, அங்கே அப்படியெல்லாம் கிடையாது, வாயில் குத்திடுவாளுங்க. ஒரே வார்த்தை, அவன் அதோடு ஜன்மத்துக்கு எழுத மாட்டான். போடா போ, இது அருமையாக பேசுவாளுங்க. யார புருஷனை? போடா போ, வாடா போடா, வாங்க போங்கெல்லாம் மதுரை, வாடா போடா சென்னை. என் வாய் ஞானத்தை பேசும். அப்ப நம்ம எதை பேசணும்? ஞானமாய் பேசணும். உணர்வு இருக்குமானால் உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஞானம் இருக்கும். ஞானம் கொடுப்பாரானால் நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமாய் பேசணும். நீ புண்படுத்தி விட்டு நீ போயா செத்து போயிடுவே, உங்க அப்பா திரும்பி வரமாட்டான்டான்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவன் பைக் ஓட்டின்னு போவான். முன்னாடி வர நாயும் தெரியாது, முன்னாடி வர ஆட்டோவும் தெரியாது. சல்லுன்னு ஒரு ஆட்டோக்காரர் வருவான் சென்னையில். எப்போ பார்த்தா ஆட்டோவில் மோதி, எப்போ பார்த்தா ஜிஹெச்சில் படுத்துன்னு இருப்பார். அங்கே போய் இவ்வளோ பெரிய கட்டப்பட்டு இவ போய் சொன்னாங்க, நீ தாண்டி பாவி என்னை சாபம் விட்ட, நாங்கள் ஞானமில்லாத பேசிட்டியே, வந்துடுச்சே. அப்போ நம்ம ஞானமாய் பேச வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. அப்போ நாம் சத்தியத்தை வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம், உணர்வுள்ள இருதயம் நமக்கு வர வேண்டும். அல்லேலூயா. வேதத்தை, கற்பனைகளை, பிரமாணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை நீங்க கேட்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக, தங்கள் குற்றங்களையும் தன் பிழைகளையும் ஆராய்ந்து அறிய உணர்வு வேண்டும். அல்லேலூயா. நம் குற்றங்கள், நம்ம குறைகளை நாம் ஆராய்ந்து அறிய, நாம் என்ன குற்றம் பண்றோம்னு நமக்கு தெரியும், நம்ம என்ன குற்றம் பண்றோன்னு நமக்கு தெரியும், என்ன பிழை செய்யறோன்னு நமக்கு தெரியும். இதை நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும். நாம் கணவனுக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்து விட்டேன், அவருக்கு தெரியாம இந்த காரியத்தை செய்து விட்டேன், இப்படி செஞ்சு விட்டேன். நீங்களே அந்த உணர்வு வேணும். நான் முதல் நாள்ல கூட சொன்னேன், இவளே 100,000 நகையை திருடிட்டு புருஷனாண்ட போயிட்டு எங்க திருட வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த அந்த புள்ளிங்க திருட மாட்டான், அந்த திருட எந்த இல்லை, நீ தாடி புள்ளிங்க. அல்லேலூயா. அப்புறம் போலீஸ்ல பிடிச்சி போனாங்க, உள்ள போட்டுட்டாங்க. அதன் பிறகு அவன் என்ன பண்ணா, அந்த கவலை தாங்காம செத்து போயிட்டான்னு முதல் நாள் சொன்னேன். அல்லேலூயா. எங்க இன்னும் இல்லைங்க, குற்றங்களை உணரக்கூடிய உணர்வு உனக்குள்ள இல்லை, தான் செய்கிற பிழைகளை உணரக்கூடிய உணர்வு உங்களுக்குள்ள இல்லை. எல்லாரும் குற்றம் செய்தவர்கள் தான், எல்லாம் பிழை செய்தவர்கள் தான். முதல் நாளிலே சொன்னேன், மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அல்லேலூயா. வாசிமகளை பார்க்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம், ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிமகளை பார்க்கலாம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, அப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம குற்றங்களை, நம்ம பிழைகளை உணர வேண்டும். அவர்கள் தன் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடுமட்டும். இயேசுவை தேடுறது முக்கியம் இல்ல, குற்றம் செஞ்சிட்டு தேடக்கூடாது. நான் என்ன குற்றம் பண்ணேன் என்பதை தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு தேடணும். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு கூட நான் ஜெபிக்கல ஆண்டவரே, ஆண்டவரே காலையில் நான் ஜெபிக்கல ஆண்டவரே, ஆண்டவரே நான் பைபிள் வாசிக்கல ஆண்டவரே, இன்னைக்கு முழுதும் நான் பைபிள் வாசிக்கல ஆண்டவரே, ஆண்டவரே இல்லை ஜெபிக்கவே இல்லை பாஸ்டர், நான் முழங்காலே போடல ஆண்டவரே. எல்லாரும் பார்த்து நிற்கிறாரு, நீ எவ்வளோ நேரம் ஜாம் பண்ணுறேன்ட்டு இங்கே வந்துட்டு ஊன்றீங்களே, நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜாம் பண்ணீங்க? அப்போ நம்ம குற்றங்களை நம்ம என்ன செய்யணும்? உணர வேண்டும். அதை தான் அவன் எழுதும்போது எழுதுகிறான், தன் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்தை திருப்பி போய்விடுவேன். அப்போ ஆண்டவரின் ஜெபத்தை கேட்காததுக்கு காரணம் என்ன? உங்க குற்றங்களை நீங்க உணரவில்லை. உங்கள் குற்றங்களை உணர்ந்து சரண்டர் ஆனீங்கன்னா கர்த்தர் திரும்பி போக மாட்டார். ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுக்க, சுகம் கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சார், நான் திரும்பி போய்விட்டேன். ஏன் ஜெபிக்கிறாங்க? ஆனா நான் நீதிமான் போல ஜெபிக்கிறாங்க. தான் செஞ்ச குற்றங்களை, தன்னுடைய பிழைகளை மறைத்து விட்டு என்னிடத்துல மாயஜாலம் பண்றாங்க, என்னிடத்துல பொய்த்தனி சொல்றாங்க, அப்படியே எனக்கு அனுமதி தெரியாதபடி செய்றாங்க. அதனால தான் அவர்களை விட்டு நான் போய்விட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்காததுக்கு காரணம் என்ன? நம்ம குற்றங்கள் செய்து விட்டும் குற்றத்தை உணராதபடிக்கு அவரை தேடுவதனால அவர் முகத்தை மறைத்து கொண்டு போய்விடுகிறார். அல்லேலூயா. தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுகிறார்கள். அதன் பிறகு எப்ப தேடுறாங்க? தான் குற்றம் ஏன் ஆண்டவர் போயிட்டாரு அதை யோசிச்சு பாருங்க.
நீ நீதியா ஜெபித்திருந்தால், உணர்ந்து ஜெபித்திருந்தால் அவர் திரும்பி போயிருக்க மாட்டாரு, உங்க வீட்டில் தான் இருந்திருப்பாரு. அவர் போன பிறகு, ஒரு ஆபத்து வந்த பிறகு வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன். ஆபத்து காலத்தில் நீ அவரை நோக்கி கூப்பிட்டா மறு உத்தரவு அருளுவார். ஆனால் உங்கள் குற்றங்களை நீங்கள் உணர்ந்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம குற்றங்களை, நம்ம பிழைகளை எனக்கு ஆண்டவரே உணரக்கூடியதை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படி நான் உணரணும். என் மனைவிக்கு நான் என்ன பண்ணேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணேன், இதை நான் உணரணும். என் மருமகளுக்கு நான் என்ன பண்ணேன், இதை நான் உணரணும். அல்லேலூயா. இப்போ என் மருமக வீட்டுக்கு வந்திருக்கிறோம், வாசலை பெருக்க மாட்டாடா, தண்ணி தெளிக்க மாட்டாடா, அதை பண்ண மாட்டாடா, இத்தை பண்ண மாட்டாடா, கட்டிக்கின்னு வந்தான் பாருடா, இப்படி சொன்னேன்னா கணவன் மனைவிகள் எப்படி இருக்கும், சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. சண்டை போட்டுப்பாங்க. அவள் சொல்ல, அவங்க அப்பா என்னை இப்படி பேசுகிறாங்க, நான் என் ஊருக்கு போய் விடுகிறேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், உங்கள் அம்மா இருந்தால்னா நான் இருக்க மாட்டேன். ஏன் சொல்கிறாளுங்க, உன் வாயை சும்மா வச்சுன்னு இருக்க மாட்டேன். நீ தான் தண்ணி தெளிக்கல, வாசலை பெருக்க நீ தான் தொடப்பை எடுத்து பெருக்க, நான் பெருக்கிறேன். என் மருமக 10 மணிக்கு தான் எழும்புவா, ஏசை போட்டு படுத்துன்னு இருப்பா. நான் படிக்கட்டு விட்டு இறங்குவேன். என் மக இருக்கிற அப்படி டீச்சரு, அவன் என்ன பண்ணுவா, காலையில் டிஃபன் செய்கிறதும், இட்லி செய்கிறதும், அதை செய்கிறதும், டிஃபன் பாக்ஸில் போதும், நாய்க்கு வைக்கிறப்பல எனக்கு வச்சுட்டு, அந்த அம்மா ஒரு பேகு, அவன் பிள்ளை ஒரு பேக் எடுத்துன்னு பைக் எடுத்துன்னு புருன்னு போயிடுவாங்க. எழுந்து பார்த்தா நைட்டு சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பரு, அந்த பேப்பரு, இந்த பேப்பர் எல்லாம் வாசலில் தான் இருக்கும், பெருக்க மாட்டாளுங்க. என் மருமக அவன் எழுந்துக்கிறத லேட்டாக தான் எழும்புவான். அவன் நல்ல சுவாபம் உள்ளவன். நான் எழுந்து முன்னாடி வந்துடுவேன். எழுந்து வந்து பார்த்தா வாசலில் எல்லா குப்பையும் இருக்கிறோம். அந்த தொடப்ப கட்டை இருக்குது, அதை எடுத்து கொஞ்சம் தள்ள நான் குறைஞ்சா போயிடுவேன். இதை இப்போ கேட்டேன்னா ஒரு பெரிய சண்டை. அதன் பிறகு மருமக போயிடுவா. அப்புறம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் ஞானமாக பேச வேண்டாம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது முக்கியம் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டு வாழ விட மாட்டீங்களே. பிள்ளைங்க பக்கமே திரும்பக்கூடாது. ஒருத்திகையில கையை பிடிச்சி கொடுத்துட்டியா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் அவங்களோட தான் இருக்கணும். நீ போய் நடுவில் நின்று அப்படியே என் பிள்ளைய முடிச்சு போட்டு வச்சுருக்கிறா, அதுக்கு தானடி முடிச்சு போட்டேன் நீ. அப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசணும், ஞானமாய் பேசணும். அல்லேலூயா. தயவு செஞ்சு திருமணம் கட்டி கொடுத்துருக்கிற மாமியார், இனிமே மாமியார் ஆக போகிறவங்க, இனிமே மாமனாராக ஆக போகிறவங்க, நீங்கள்லாம் நான் பேசுறதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. நான் என் மருமகளை ஒன்றுமே கேட்க மாட்டேன். என் மருமக எழுந்து பார்த்தாலும் வாசல் சுத்தமாக இருக்கும். ஏன் நான் கூட்டிடுறேன். இதுக்கு போய் எழுந்து போயிட்டு உன் மனைவி அவ 10 மணிக்கு எழும்புறா, வீட்டை கூட்ட மாட்டா, அதை பண்ண மாட்டா. ஆனால் என்னவோ தெரியலங்க, நான் மோட்ரு போட்டு தண்ணி டேங்க்கில் ஏற்றி வச்சுருக்கேன். இவளுக்கு டேங்க், நான் ஆப்ரேட்டர், எங்கள் வீட்டில் டேங்க் ஆப்ரேட்டர். ஆமாங்க, உண்மைதான் சொல்கிறேன். என் வீட்டில் நான் டேங்க் ஆப்ரேட்டர். இங்கிருந்து தாத்தா தண்ணி காலி ஆயிடுச்சு, அம்மா காலையில் 2 முறை ஏற்றனேன், தண்ணி காலி ஆயிடுச்சு. இவங்க தான் இங்கே ஒரு வாஷிங் மிஷின், அங்கே ஒரு வாஷிங் மிஷின், மொத்த தண்ணியை கால்வாயில் அனுப்பிடுறாங்களே. நான் டேங்க்கில் ஏற்றுவேன், அது கால்வாயில் போகும். இந்த அடக்கமாக பக்கெட் வச்சு நீ கொடாடியில் போய் தண்ணி பிடிச்சேன்னா உனக்கு தெரியும், இல்லை நீ குடத்தை போய் தண்ணி எடுத்துனா உனக்கு வழி தெரியும். அப்பா மோட்ரு போட்டு ஏற்றிடுறாரு, கரண்ட் பில் அவர் கட்டிடுறாரு, மோட்டரில் இந்த தண்ணி வருது, திறந்து விடு. அல்லேலூயா. இப்போ இதை நான் என் மருமகளை கேட்டா அங்கே என்ன வரும், ஒரு பெரிய சண்டை வரும். அல்லேலூயா. இதுக்கு யாரு, மாமனாருக்கு ஞானம் இல்லை. உடனே சொல்லுவாங்க, ஊழியக்காரன் வீட்டில் என் பொண்ணை கொடுத்தேன். உடனே இது வேற, இந்த ஜிபா படுறதுனால இது ஒரு எங்களுக்கு. ஊழியக்காரன் வீட்டில் என் பெண்ணை கொடுத்தேன், பத்திரமா பார்த்து பாருன்னு. அந்த ஆள் ஊழியக்காரனா, அவன் ஊழியக்காரனுக்கே லாகி இல்லை. இது வேற. எனக்கு இதை கேட்டுட்டுன்னா எனக்கு அடுத்த பேர் என்ன வரா, இவன் ஊழியக்கார. அண்ணன் பார்க்குறாரு, என்ன பாஸ்டர், நானும் பாஸ்டர்களை பார்த்தேன், இப்படி பேசுகிற பாஸ்டர்களை நான் பார்க்கவே இல்லை, கொஞ்சம் அது. ஏன்னா அவர் ஸ்பீக்கரு, அவர் போய் செய்தி கொடுக்குறாரு. ஆனால் இது போல் நான் பார்க்கலன்னு உள்ள நினைக்கிறாரு. நான் வாப்பனை தான் பேசுவேன் நான். அல்லேலூயா. என் குடும்பம் வேறு, உங்கள் குடும்பம் வேறு நான் நினைக்க மாட்டேன். நானும் புத்தியாக நடக்கணும், நான் ஞானமாக நடக்கணும். அல்லேலூயா. நான் உணர்வுல நான் நடக்கணும். என் மருமகளை கேட்டா உலகம் என்ன பேசணும், ஒரு நல்ல பெந்தகோஸ்த குடும்பம், ஆவிக்குரிய குடும்பம், ஊழியக்காரன் குடும்பம்னு நான் பெண்ணை கொடுத்தோம். அந்த ஆள் என் மருமகளை கொடுமைப்படுத்துறானுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும், உணர்வு வேணும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், நம்ம உணர்ந்து தேட வேணும். தன் குற்றங்களை முதல்ல உணரணும்.
காலில் ஒரு முள்ளு குத்துடுச்சு. முள்ளு குத்துனதுன்ற உணர்வு உனக்கு தெரியுதில்ல? கீழே ஒரு பட்டாசு கொளுத்துற நெருப்பு இருக்குது, அது மேலே காலை வச்ச உடனே சுருக்குந்து. அப்போ கீழே நெருப்புதுன்னு தெரியுதில்ல? அப்போ சத்தியம் உனக்கு நெருப்புன்னு தெரியல. அப்போ நமக்கு இல்லை என்ன வேண்டும்? இந்த சத்தியத்தை குறித்து பயப்படுகிற உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் திரும்பி போய்விட்டார்? இன்னும் நீங்கள் குற்றங்களை உணராதபடிக்கு ஜெபிக்கிறீர்கள். அல்லேலூயா. நம் குற்றங்களை நாம் உணர்ந்து பார்ப்போம். மருமகளை பேசும் பொழுது, மாப்பிள்ளைகளை பேசும் பொழுது, ஆமாம் அவனுக்கு கட்டி கொடுத்தா என் பொண்ணுங்களுக்கு கஞ்சி தண்ணி கூட ஊற்ற மாட்டான், என் கையே ஏந்தி நிற்கிறான். மாப்பிள்ளை வீட்டில் இருப்பானா? வீட்டில் இருப்பானான்னு கேட்குறேன். இந்த அம்மா சாப்பாடு போடுறாங்களா? அந்த மாமியார் வரான் தண்டச்சோறு. நீங்கள மெட்ராஸில் மாப்பிள்ளைக்கு வேலை இல்லையா, அதனால மாமியார் சொல்கிறா சாக்கா தண்டசோறு வரான் பார், தண்டசோறு. மாப்பிள்ளை சாப்பிடுவானா? மாமியாருங்களே, ஒருவேளை உன் பொண்ணுக்கு உதவி பண்ணலாம், நீ சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் தயவு செஞ்சு மாப்பிள்ளை காதில் விழுறபடி பேசாதீங்க. என்ன அது குற்றம். அப்போ நம்ம குற்றங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்வுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. வேதத்தை பற்றிய உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம குற்றங்களை உணரக்கூடிய உணர்வு நமக்குள்ள வேண்டும். நம் பிழைகளை ஆராய்ந்து அறிந்து அதை செய்த குற்றத்தை, அந்த பிழையை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். எரேமியா 4ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்க பார்க்கலாம். எரேமியா 4:22, 23. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என் ஜனங்கள் மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள், என்னை அறியாதிருக்கிறார்கள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள், அவர்களுக்கு உணர்வே இல்லை, அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு இல்ல செய்ய அவருக்கு என்ன இல்லை? உணர்வே இல்லை. அல்லேலூயா. மதியற்றவர்கள். யார் மதியற்றவர்கள்? உணர்வுள்ள ஜனங்கள் மதியற்றவர்கள் அல்ல. அப்ப என்ன? நான் இவ்வளோ போதிக்கிறேன், நான் அற்புதர், நான் அதிசயமானவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பேன் என்று என்னை குறித்து அவர்கள் கண்டும் கேட்டும் இன்னும் உணர்வுள்ளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் செத்து போன ஆண்டவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்? நானே எழுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா. நானே எத்தனை பேர் இன்றைய நான் சொன்னேன், அந்த பாஸ்டர் வயசில் மூத்த பாஸ்டர், பெரிய சபா பாஸ்டர், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. என்னடான்னு கேட்டேன். பைத்தியக்காரன் டாக்டர் பக்கத்துலேயே இருக்காரு. நான் சொன்னேன், என்னங்க கிட்னியை சரி பண்ணி விட்டு அதன பிறகு ஹார்ட் நீ எப்படா கிட்னியை சரி பண்ணி அதுக்கப்புறம் நீ எப்போ ஹார்ட் வரப்போற? நீ இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் போய் சேர்ந்துருவான். அல்லேலூயா. அந்த ஆள் போய் சேர்ந்துருவான். நான் சொன்னேன், சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் பாஸ்டர். என்ன இப்போ காலாண்ட நின்று ஜாம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அவனை தொடு அண்ணார. ஒன்றுமில்ல, நேராக இப்போ அந்த மணிக்கட்டை பிடிச்சி இப்படி, ஆண்டவரே நீங்கள் தொட சொல்கிறீங்க, நான் தொடறேன். வார்த்தை என்ன? நீ தொடு. நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறார் நீ தொடு. தொட்ட மாத்திரத்தில் எந்த ஹார்ட் அட்டாக்ல அந்த பாஸ்டர் மரித்து விடுவாருன்னு சொன்னாங்களோ, கிட்னி ஃபெயிலியர்னு சொன்னாங்களோ, எழுந்து உட்கார்றாரு. இப்போ மூப்பனார் பார்க்குறான், எல்டர் பார்க்குறான், எல்லாரும் பார்க்குறாங்க. வெளியே பார்த்தனா ஈஸியாக ஜனங்கள் வெளியே சகோதரி நிற்கிறாங்க. நான் காரை விட்டு இறங்கிட்டு அவாவா என்னை கட்டி பிடிச்சி ஓல அழறா. ஐயா ஐயா ஐயா, நல்ல அன்பான ஜனங்கள், எல்லா திருநெல்வேலி ஜனங்கள் எல்லாம் கட்டி பிடிச்சின்னு ஓல அழறாளுங்க. நான் சின்ன அல்லாதடி 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 அல்லாதடி, எங்கள் ஐயாவை எப்படின்னா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க சபையில் எத்தனை அற்புதங்கள் அதிசயம் நடந்தது என்பதை கண்டார்கள். அவங்க கண்டாங்களே, அதை தான் வேதம் சொல்லுது, அவர்கள் கண்கள் கண்டும் கேட்டும் உணராது இருக்கிறார்கள். அல்லேலூயா. பெஞ்சமினே இந்த அற்புதம் செய்வனானா, பெஞ்சமினுக்கு மேல இருக்கிற எவ்வளவு அற்புதம் செஞ்சிருப்பாரு. அல்லேலூயா. இதைதான் உணர்வு வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேட்டீங்க, கண்டீங்க, அவரை குறித்து ஒரு உணர்வு வேண்டும். இந்த வசனத்தை குறித்து, நியாய பிரமாணம் கட்டளைகளை குறித்து ஒரு உணர்வு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரனா இல்லையா, இயேசுக்குள்ள நீங்களே நான் சொந்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல நம்ம பிள்ளைகளை, நம்ம மருமகளை நம்ம குழந்தைகளா பாருங்க. முதல்ல வாழ வந்துட்டா அடிமை பெண்ணுங்கள் அல்ல, மகனுக்கு வாழ வந்துட்டா அடிமை பெண்கள் அல்ல. அதுக்கு தான் ஞானமாய் உணர்ந்து பேச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் குடும்பங்களில் சண்டை வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. மதியற்றவர்கள். அப்ப நீ கர்த்தரை உணரலைன்னா நம்ம எப்படிப்பட்டவங்க? மதி இல்லாதவங்க, முட்டாள் ஜனங்கள். அல்லேலூயா. எதற்காக இந்த பைபிள்? அதான் சொல்ல, கண்டும் கேட்டும் உணர்வில்லாத இருக்கிறார்கள். இயேசுவை குறித்து கண்டும் கேட்டும் உணர்வில்லாத இருக்கிறார்கள். நமக்கு என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே.
இந்த வசனத்தை அறிந்து கொள்ள உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னொரு வசனம் வாசிக்கும் மகளே. சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசி மகளே. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அல்லேலூயா. மறைவான குற்றம், தான் பிழையே என்னால் உணர முடியல. எனக்குள்ள அத்தனை, பாஸ்டர் எனக்கு அப்படியே இந்த இடம் குத்துது பாஸ்டர், இந்த பக்கம் அப்படி பாஸ்டர், இந்த பக்கம் ஆட்டு வந்து நெஞ்சில் குத்தம், எல்லாம் குத்தம். உள்ள எவ்வளோ மறைச்சி வைக்கிறியோ அவ்வளவும் உள்ள குத்தம். அல்லேலூயா. நான் நேற்று சொன்னேன், உண்மையை பேசுங்கள். கணவனிடத்தில் உண்மையை பேசுங்கள், மனைவிடத்தில் உண்மையை பேசுங்கள். கணவன் உத்தமமாய் நடங்கள், மனைவி உத்தமமாய் நடங்க. நெஞ்சு வெளியே வராது. அல்லேலூயா. ஒளிச்சு வைக்கிறீங்களே. எல்லாரும் இந்த செல்போனில் தான் ஏதோ ஒரு டஸ்ட்பின்னுக்கு தான், இதை தட்டினா நேரம் அங்கே போய் உட்காந்துக்குமா, இதை தட்டினா அங்கே போய் உட்காந்துக்குமா. ஒரு நாள் என்ன பண்ணுமோ அதை க்ளீன் பண்ணால் தான் திரும்ப செல்போன் எடுக்குமா. மொத்த டஸ்ட்டும் இங்கே இருக்குது. அல்லேலூயா. இது மொத்த டஸ்ட்டும் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை கிளியர் பண்ணு. இது கிளியர் பண்ணுனா ஆண்டவரை நோக்கி பாரு, சொல்லு, என் குற்றங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம குற்றம் நமக்கு தெரியும், அதனால நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் குற்றத்தை மன்னியும், என் கனவுக்கு தெரியாத இந்த பிழையை செஞ்சுட்டேன், என் மனைவிக்கு தெரியாத இந்த பிழையை செய்து விட்டேன், என்னை மன்னி. இதுதான் உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. உனக்கு உணர்வு நல்ல பிளட் ஓடுமானா நம்ம செஞ்ச தவறு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த செல்போனில் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க, நீங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாத நேராக தோட்டத்தில் போய் திறந்து வச்சிங்க பார்க்குறீங்களே, நீங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்தலை, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. அப்புறம் வந்து அம்மா சோத்திரம் அடி பாவி, இப்போ தான் செல்ஃபோனில் என்னென்னமோ பார்த்துட்டு வந்தான் இந்த பையன் இந்த பொண்ணு. அல்லேலூயா. அப்போ நீ செஞ்ச தவறு உனக்கு தெரியுதா? இதுக்கு தான் சொல்லுவோம் அப்பா அம்மா அவங்களை அடிக்கடிக்கு செல்ஃபோனை பிள்ளைங்களுக்கு தெரியாத. இல்லை அப்பா பொண்ணு அதெல்லாம் இப்போ பார்க்க மாட்டா. பெட்ஷீட்டை தலை மேலே போத்துக்கிட்டு 12 மணிக்கு பெட்டுக்கு அடியில் லைட்டு மட்டும் எரியும். நீங்கள் நினைப்பீங்க உங்கள் ரூம்லேருந்து பொண்ணு தூங்குறா, பெண்ணு தூங்கல, செல்ஃபோன் பார்த்துனுக்கிறா. கெடுத்தது யார்? அம்மாவும் அப்பாவும் தான். அல்லேலூயா. உணர்வடையுங்கள். அல்லேலூயா. தன் குற்றங்களை நீங்கள் உணர்வடையுங்கள். நாம் செய்வது குற்றம் பிழை என்பதை உணர்வடையுங்கள். அல்லேலூயா. ஏன் பிழை எனக்கு தெரியுமா தெரியாதா? இந்த செல்போன் எடுத்து என் மனைவிக்கு தெரியாத யாரண்டியோ பேசிட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது அதை உடனே சீக்ரெட் லாக்கரில் போட்டு வைக்கிறது. நான் தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு வேளை என் மனைவி நைட்டு திருட்டு மனைவியாக இருந்தாலும் நைட்டு 1 மணிக்கு 12 மணிக்கு எடுத்து செல்போனை பார்த்துருந்தாலும் என் நிலைமை என்ன இருக்கும்? இப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் மனைவி என் மேலே சந்தேகம் விளையாடுப்பா, அதை பாவீங்களே. சந்தேகம் இல்லைன்னு நினைக்காத, இருக்குது. கேட்டால் காது கிழிஞ்சிருமே, அடிப்பானே. கேட்காம சில மனைவி இருக்கிறா. தூங்கின பிறகு நீ குரட்டை விட்ட சத்தம் கேட்ட பிறகு நேராக உன் செல்போன் எடுப்பா. இவனுக்கு அதுக்கு மேலே திருடனுங்க லாக் பண்ணிட்டுக்கிறானுங்க. ஏன்? உனக்குள்ள குற்றம் இருக்கிறது, உனக்குள்ள குற்றம் இருக்கிறது, குற்ற மனசாட்சி இருக்கிறது. நீ உணர்ந்துக்குள். ஆண்டவர் சொல்கிறார், உன் குற்ற மனசாட்சி உன்னிடம் இருக்கிறது, நீ தேடுவாயானால் உன்னை வீட்டை விட்டு நான் போய்விடுவேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டால் கூட என்னை நீ பார்க்க முடியாது. அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கணும்? உணர்வுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கணும். இயேசுவின் பிள்ளை என்பதை மறந்து விடக்கூடாது. இயேசு எனக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நீ நடக்கும் பொழுதும் நீ எழுந்திருக்கும் பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம குற்றங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். 13வது வசனம் சொல்கிறது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரு. துணிகரமான பாவம் தப்புன்னு தெரியும், பொய்ன்னு தெரியும், அது துணிகரம். அல்லேலூயா. அதனால தான் போலீஸ்காரனை வச்சுக்கிறோம். நாங்கள் போலீஸ்காரனை ஏன் வச்சுருக்கிறோம்? நாங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்காரனையும் போலீஸ்காரன் லட்டி குடிச்சு வைக்கணும் போது. நாங்கள் ஏன்? இவங்க திருடிட்டு போயிடுவாங்க, கண்டுபிடிக்க மாட்டேன். திருடனை கண்டுபிடிக்கணும். இப்போல்லாம் ரொம்ப டெக்னாலஜி, ஆனால் தான் அங்கங்கே கேமரா வச்சுருக்கிறோம். நாங்கள் நீ எங்கே திருடி போனாலும் இந்த கார் எங்கே போகுது அந்த கேமராவில் தெரியும். அடுத்த சிக்னலில் பார்ப்பான், இது போகுது. இந்த லாக்கரை உடைத்துக்கொண்டு இந்த லாக்கரை உடைத்து கேரளாவில் திருடனா அவன் நினச்சான் சென்னை பக்கம் ஓடிவிட்டால் நேராக ஓடிவிடலானா, அவனுக்கு தெரியல, அவன் நேராக வந்தான் சென்னையில் மாட்டிக்கணும். எல்லாரும் நியூஸ் பார்த்தீங்களா நீங்கள்? அதனால தான் சொன்னேன், நீ குற்றங்களை மறக்கணும்னு நினைக்காத. என்னைக்கு இருந்தாலும்
குற்றம் வந்துடும். ஆனா நீ உணர்ந்து அந்த குற்றத்திலிருந்து வெளியே வரப்பாரு. அல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். ஆண்டவரே, நான் துணிகரமா இந்த குடிக்க கூடாது, நான் குடிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு விடுதலை ஆக்கணும் கேளுங்க. கர்த்தர் விளக்க வல்லவராய் இருக்கிறார். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதையும். ஏன்னா ஒரு முறை நீ தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை நீ செஞ்சுக்கினே இருக்கும்படியா பின்னாடி பின்னாடி குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு முறை நீ திருந்துட்டியானா நான் குடிகாரன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்களெல்லாம் மூடியில் குடிச்சிட்டு ஆடுவீங்க. நான் ஃபுல் பாட்டில் அப்படி உள்ள விட்டுட்டு ஸ்டெடியாக நின்னுவேன். அதனால என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போனாள், என் பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து போனார்கள். இத்தனைக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிற டீச்சர், நல்ல கை நிறைய நாங்கள் சம்பாதிக்கிறோம். நானும் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். அவளும் ஏன் என் குடிப்பழக்கத்தினால அவள் என்ன செஞ்சுட்டா, இந்த குடிக்காரனோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பிள்ளைகளை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டான். அதன் பிறகு மனைவி போய்விட்டாள் என்று இன்னும் குடிக்க ஆரம்பித்தேன். சீக்கிரம் செத்து போலான்னு விட்டாரா ஆண்டவர்? விடலையே, விட மாட்டாரு. உன்னை உணர்வை உண்டு பண்ணுவார். உன்னை திருந்துற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அல்லையா? அப்படிதாங்க குடிக்காரனாக இருந்தேன். ஒரு பெந்தகோஸ்த சபையில் வந்து அந்த செருப்பு விடுறாங்க பாரு, அங்கே நின்ன உள்ளே இருக்கிற ஜனங்கள், துதிக்கிற ஜனங்கள் முகமெல்லாம் பிரகாசமாக இருக்கிறது. உள்ளே ஆவியான ஒரு சத்தம் கேட்கிறது. வெளியே என் முகத்தை பார்க்குறேன், இதே கலரில் பேய் என் கூட இருக்குது. உள்ளே வந்தேன், ஆலயத்தில் வந்தேன், இந்த வேதத்தை எடுத்தேன். ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறினேன். அன்னைக்கு குடியை விட்டேன். இன்னைக்கு நான், என் மனைவி, என் பிள்ளைகள், பேரன் பேத்தி சென்னையில் 4 வீடு கட்டி சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லையா? அது உன்னை அடிமைப்படுத்தும். அவன் சொல்லுவான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதையும். ஒரு பாவம் பண்ணிட்டு நான் அந்த பாவம் செய் அது என்ன செய்யணும், தூண்டிக்கிட்டே இருக்கும். அதற்குத்தான் சொன்னேன், பிரமாணங்களுக்கு நீ உணர்வு வேண்டும், கற்பனை கட்டளை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அந்த கற்பனை கட்டளை நீ தப்பு பண்ணும்பொழுதுதான் உன்னை குச்சி வச்சு குத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி இது செஞ்சால் தவறு என்று உனக்கு தெரியும். அல்லேலூயா. 14வது வசனம் சொல்கிறது, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் ஞானமும் உமது சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், உணர்வுள்ள இருதயம் வேணும். தன் குற்றங்களை நாமளே தப்பு பண்ணால் தப்புன்றதை உணர வேணும். பெண் பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கும் தான் சொல்கிறேன், படிக்கிற ஆண் பிள்ளைகளே உங்களை தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா பார்க்கல, என் காலேஜுக்கு பாக்கெட் நிறைய பணம் கொடுத்து அனுப்புகிறாரு. ஆமாம், நீங்களெல்லாம் சென்னையில் நீங்களாம் கொஞ்சம் கிள்ளி குடிப்பீங்க, மெட்ராஸ்லாம் அப்படி கிடையாது. போ மக்களை, எடுத்துக்க மக்களை, கார்டே எடுத்துமா மக்களை. ஆமாம், கார்டு எடுத்து போவான். அவன் பைக்கை பீச்சில் சுற்றின்னு இருப்பான், ஓஎம்ஆர் ரோட்டில் போய்க்கின்னு இருப்பான், ஈஞ்ச பக்கத்தில் போயின்னு இருப்பான். கடைசியில் பார்த்தா அப்படி ஓரமாக பீச்சில் உட்காந்து இருப்பான், திரும்பி வர மாட்டான். இது காரணம் என் அப்பா அம்மா கொடுத்த ஏடிஎம் கார்டு. உழைக்கிறது இவனுங்க, ஆளுறது அவனுங்க. கடைசியில் பார்த்தா என் பிள்ளை துன்மார்க்கமாகிட்டா, நீ தாண்டா கெடுத்த, அந்த காசை நீ கொடுக்காதுன்னா. நீங்களாம் இல்லை, மதுரைக்கார அக்காங்களா இல்லை, நீங்கள் தரமாட்டீங்க, ரொம்ப கருமி. அவங்கெல்லாம் அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அல்லேலூயா. என்ன மக்களை, இங்கெல்லாம் தரமாட்டாங்க. அவளுங்களுக்கு பெருமை. என்ன, என் பையன் காலேஜில் அப்படி, அதில் வேறு இப்படி. அதனால தான் வரும்பொழுது தனியாக வரமுடியா கூட ஒன்று இழுத்துன்னு வந்துடுறான். அல்லேலூயா. உணர்வு வேணும், தன் குற்றங்களை உணர வேண்டும். ஏன் ஆண்டவர் இங்கு இராதபடிக்கு திரும்பி போகிறார்? நான் குணமாக்க வேண்டும் விரும்புகிறார். ஆனால் என்னை கண்டும் கேட்டும் உணராது இருக்கிறார்கள், அதனால நான் குணமாக்கவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டர் சொன்னாங்க, கிட்னி ஆப்ரேஷன் பண்ணோம், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். நீ கிட்னியும் தொட வேணா, நீ ஹார்ட்டும் தொட வேணாடா, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண? ஒன்றும் இல்லை. அந்த பாஸ்டர் இவ்வளோ பெரிய மேடை, இவ்வளோ பெரிய அந்த ஹாஸ்பிட்டல், அது அந்த டேபிள், அந்த அவர் இன்னொரு சொன்னார், நீ அவனை தொடுனார். இங்கே தொட்டேன். 3வது நிமிஷத்தில் அந்த பாஸ்டர் எழும்பி உட்கார்ந்தார். அவங்க மனைவியை நான் தான் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா அனுப்பியிருக்கிறேன். பாஸ்டர்மா, நான் தான் ஆஸ்திரேலியா அனுப்புகிறேன். எதுக்கு ஆஸ்திரேலியா அனுப்புகிறேன்? ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவன் மக குழந்தை இல்லையா, 5 வருஷமா ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு போன் அடிக்கிறான். பாஸ்டர் பால் பெஞ்சமினா? ஆமாம். என்னம்மா, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறேன். என்னம்மா, எனக்கு 5 வருஷமாக குழந்தை இல்லை, உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். என்னம்மா கேள்விப்பட்டேன்? நீங்கள் ஜெபிச்சா குழந்தை உருவாகுமா? என்னை குறித்து கேள்விப்படுறீங்களே, இயேசுவை குறித்து எவ்வளோ கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஏன் அந்த உணர்வு உங்களுக்கு இல்ல? பெஞ்சமினுக்கு ஆஸ்திரேலியா லண்டன்ல இருந்து போன் வருது, ஆனா எந்த முகத்தையும் நான் பார்த்ததே இல்லை, சௌப்பா கருப்பான்ட்டு. ஸ்வீடன்ல இருந்து வருது, போன் அடிக்கிறா, இவ்வளவு போலதான் கூடலூர்காரி, நம்ம பாஸ்டம்மாவை போலதான் இருப்பா. சென்னைக்கு வந்த தான் அவளை பார்த்தேன். அங்கிருந்து போனீங்களா, ஐயா உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னம்மா என் வயிற்றில் என்ன உருண்டு கொண்டு இருக்கிறது, இன்னும் என்ன கல்லாடி வச்சு நிற்கிறது, உருண்டு கொண்டு கண்ணை மூடி. இங்கேருந்து ஸ்வீடனுக்கு போன் அடிக்கிறேன். இங்கிருந்து போன் அடிச்சா அங்க இருக்கிற கட்டி உடையுது, அவ குணமானால். அல்லேலூயா. எப்படி? என்னை குறித்து நீங்க கேள்விப்படுறீங்களே, அவர் சொல்றார், என்னை கண்டும் கேட்டும் இவர்கள் உணராதிருக்கிறார்கள். இதை விட அற்புதம் என்ற இயேசை நீங்க உணர்ந்து கொள்ளுங்கள், கேளுங்கள், உணர்வடையுங்கள். அல்லேலூயா. இங்கிருந்து ஃபோன் பண்ணேன், 5 வருஷம் குழந்தை இல்லைன்னா ஃபோனில் தான் ஜாம் பண்ணேன். அவள் கர்ப்பமாயிட்டா. யார் சொன்னதுன்னு கேட்டேன். இன்னொரு ஊழியக்கார பொண்ணு சென்னையிலேருந்து வந்தவ அங்கே இருக்கிறாளாம். அவ சொன்னாலாம், நீங்கள் அவளுக்கு ஜாம் பண்ணி 3 குழந்தை பெறும்படி ஜெபிச்சிங்களாமே, எனக்கு ஒரே குழந்தை பெறும்படி ஜாம் பண்ணுங்கன்னால. ஓஹோ, எப்படிடா நியூஸ் போகுதுன்னா இப்படி தான் நியூஸ் போகுது. அதன் பிறகு அவளுக்கும் ஜாம் பண்ணேன். அந்த பிரசவத்தை பார்ப்பதற்காக தான் பாஸ்டராமா அனுப்பி வச்சேன். அந்த நேரத்தில் பாஸ்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆனால் ஒன்று, அவர் குழந்தையை பார்க்கவும் அந்த குழந்தையை தூக்கவும் என் தேவன் ஜீவனோடு கூட வீட்டுக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏன்? உணர்வுள்ள ஆவி இயேசுவிடத்தில் இருக்கிறது. அவர் உணர்வுள்ள ஆவியை பெற்றவர். அந்த உணர்வு உனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சாயலை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நாமும் தன் குற்றங்களை பிழைகளை உணர்ந்து நடக்க வேண்டும். ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிப்பார். ஆனா அவருக்கு மறக்க நினைச்சானா அவரை ஒன்று யாரால மறக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஏன் முதலாவதாக சொன்னேன், உணர்வுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், வேதத்தை பற்றி கொள்ளக்கூடிய உணர்வு வேண்டும். என்ன? ஞானம், கற்பனை, கட்டளை, அதை எல்லாம் நீங்க கேட்டும் என்ன செய்யல? உணர்வடையவில்லை. அல்லேலூயா. உணர்வடையுங்கள். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உங்களை குணமாக்குவார். டாக்டர் முடியாது, கர்ப்பப்பைய கற்பனைன்னு சொல்றானா அவன் கிடைக்கிறான் பைத்தியக்காரன். உன் கர்ப்பப்பையில கத்தி படாது, பெஞ்சமின் சொல்றேன். அல்லேலூயா. எத்தனை பெண்களுக்கு ஜெபம் பண்றேன், அப்பா கர்ப்பப்பையை எடுத்துடணுமாப்பா. யார் அவன் சொன்னா? எடுக்காதீ கர்ப்பப்பைய. இன்ன வரைக்கும் கர்ப்பப்பையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. எப்போ கையை வச்சேன், இப்போ எந்த உணர்வு வந்தது? நீங்க சொன்ன கரண்ட் வைக்கிறாங்க, கரண்ட் இங்கே தான் வைக்கிறோம் நாங்கள். அல்லேலூயா. சுகமாகுது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். சாலமோன் கேட்டான், ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை மாத்திரமல்ல உணர்வுள்ள இருதயத்தையும் அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். தேவனை நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரித்து மகிமை பார்த்த உணர்வு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யணும்? துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை துதிங்க, உன் அருகில் வருவார். ஆண்டவரை துதிங்க, உன் வீட்டுக்கு வருவார். என் கணவன் டாக்டரால கைவிடப்பட்டான்னு சொல்றீங்களா? துதிங்க. ஒரு விஷயம் முடிச்சூர்ல முடிச்சூர்ல ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது ஒருத்தி வந்திருந்தா, அந்த மீட்டிங் வந்திருந்தாள். என்ன நான் அலறா, என்னம்மா ஏமா அலற? பாஸ்டர், எங்கள் வீட்டுக்கார் இப்போ தாம்பரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறேன். அவர் இப்போ போன இருக்கிறாரு. அப்போ என் பக்கத்து பெட்டில் இருக்கிற ஒருத்தி சொன்னா, ஏம்மா நீ ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உன் வீட்டுக்காரை நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த தாம்பரத்தில் ஒரு இசிஐ சர்ச்சு முடிச்சு ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒரு கன்வென்ஷன் நடக்குது, அங்கே போ. அங்கே ஒரு பாஸ்டர் ஜெபிச்சுன்னுக்கிறாரு, உன் காரியத்தை குறித்து சொல்லு. ஒரு வேளை ஜெபம் பண்ணாரு, உன் புருஷன் உயிர் அடைந்தாலும் அடைவான். அவங்க நம்பிக்கை டாக்டர் இல்லை, அவங்க நம்பிக்கை யாரு? இயேசு. அல்லேலூயா. அவ வந்தா, என்ன மக்களை ஏண்டி விட்டுட்டு வந்தேன்னா, கேள்விப்பட்டையா நான் திரும்பி போகிறதுக்குள்ள அவர் உயிரோடு இருப்பாரா எனக்கு தெரியாது. இவ சொன்ன வார்த்தை என் நெஞ்சில் ரொம்ப பாரமாகி விட்டது. உடனே அவளை கட்டி அணைச்சி சொன்னேன், ஏசப்பா என் மக திரும்பி போகும்பொழுது அவன் எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. நடக்கமா? இதைதான் சொல்றாரு, அவர் என்னை குறித்து கண்டும் கேட்டும் உணர்வில்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள், அறிவில்லாத ஜனங்களாய் இருக்கிறார்கள். நான் யார்? அற்புதர். நான் யார்? அதிசயமானவர். மரித்தவனை தொட்டு எழுப்பக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு என்பதை இவர் அறிந்திருக்கிறாரே, ஏன் இன்னும் என்னை உணர்வு அடையவில்லை? அவளை ஜோமனி அனுப்பின மக்கள் அழாதடி போடி.
சீக்கிரம் போ, ஆட்டோ பிடிச்சி போ, இந்த ஆட்டோ காசு நான் தரேன். போயிட்டுனேன். முடிச்சூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். தாம்பரம் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறா. அவன் எழுந்து கட்டில் தலைக்காலில் சாஞ்சின்னு உட்காந்துக்கிறான். எங்க எப்போங்க எழுந்தீங்க? இத்தனை நிமிஷத்துக்கு முன்பாக நான் படுத்துக்கினே இருந்தேன், யாரோ என்னை தட்டி எழும்புடான்னாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. அவங்க கிறிஸ்தவர்கள் அல்ல. அன்பான தேவஜனமே, அவரை குறித்து உனக்கு உணர்வு இருக்குமானால் உன்னை விடுவிக்க கர்த்தர் வருவார், உன்னை குணமாக்க இயேசு வருவார். அல்லேலூயா. வேற யாரவனா? இயேசு வருவார். இல்ல ஏன் சாயில வருவார், இல்ல வேற ஊழியக்காரன் சாயில வருவார், உன்னை தொடுவார், உன்னை குணமாக்குவார். அதன் பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து நான் நாகர்கோவில் முடிச்சு விட்டு நான் தாம்பரத்தான் வந்து இறங்குவேன். அங்கே தான் எனக்கு ஏசி பஸ்ஸு கிடைக்கும். அதனால் அங்கே வந்து இறங்கி ட்ராலி எடுத்துக்கின்னு அந்த தாம்பரம் ரயில் அந்த சப்வேல இப்படி ட்ராலி எடுத்துன்னு வந்துட்டே இருக்கிறேன். ஒருத்தி வந்தா நேராக என் காலை 2 கட்டி பிடிச்சிட்டு தரையிலே படுத்துக்கிட்டான். நான் சொன்னேன், அம்மா எழுவுமா, அம்மா எழுவுமா, அம்மா நீ யாருமா? ஐயோ எல்லாரும் என்ன பார்க்குறாங்கம்மா. இந்த பக்கம் பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, எல்லா மார்க்கெட் இருக்குது. இவ அந்த மண்ணில் அந்த படிக்கட்டு நேரம் ஸ்டெப்பு விட்டு மேலே போன பிறகு என்னை பார்த்துட்டா, ஜிபாவை பார்த்துட்டா. என்ன என் மகன் நல்ல மகள்ல எல்லாருக்கும் தெரியும். அல்லையா? அவன் நேரம் என்ன பண்ணா, என்னை வந்து காலை கட்டி பிடிச்சிக்கிட்டா. மக்களை எழும்பி நீ யாருன்னு தெரியல மகளை. ஐயோ தரையில் இருக்கிற எழும்பின்னு எழுந்து கேட்குறா. அப்பா, இந்த கழுத்தில் இந்த தாலி இன்னைக்கு இருக்குதுன்னா அன்னைக்கு முடிச்சிடல நீங்க ஜெபிச்சிங்களே, உங்க ஜபத்தினால என் கணவன் இன்ன வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறான். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறப்பா. இந்த மண் இல்லப்பா, எங்க வேணாலும் நான் உருளுவேன்பா. இன்னைக்கு நான் வாழ்வது உங்க ஜபத்தினால, நான் இருப்பது, என் கணவன் இருப்பது உங்க ஜபத்தினால. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உணர்வு உள்ளவர்களாயிருங்கள். அல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், எவ்வளோ பெரிய நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, வாசிங்க மகளா பார்க்கலாம். ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே அவர்கள் வீணார்கள். அல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், அவரை குறித்து கண்டும் கேட்டும் உணராது இருந்தார்கள். அல்லேலூயா. அவர் அறிவில்லாத ஜனங்கள் சொன்னாரு. இங்க சொல்லும்போது அவருக்கு தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை நம்ம துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், அவரை நம்ம போற்றணும். அவர் தான் உணர்வுள்ள ஜனங்கள். அல்லேலூயா. சபையில் வந்தால் மட்டும் லேலியோ 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 ஜோதரன்றீங்க. ஆனால் வீட்டில் போனால் ஒருத்தரை முட்டி போட்டு ஜாம் பண்ணுறதே இல்லை. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் ஜபம் இருக்கணும். உன் பிள்ளைகளை உட்கார வச்சு நல்லா கைத்தட்டி பாடுங்க. உனக்கு என்ன பாட்டு தெரியுமா பாடு. என்ன போல கழுத போல கத்துனா கூட கத்து. அந்த கழுதைய கத்து, அது இன்பமாக இருக்கும் அவருக்கு. வீட்டில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். அல்லேலூயா. வீட்டில் என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். வேத வாசிப்புறீங்கன்னா அப்படி இருப்பாயன்னா கர்த்தர் உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். இந்த சண்டே சர்ச்சுக்கு வந்தாங்களன்னா சும்மா மேக்கப் பண்ணின்னு 2 முழம் பூவை இது இப்படி வச்சு இப்படி ஆட்டிக்கின்னு இங்கெல்லாம் மெட்ராஸில். ஆமாம், அவளுக்கு நானும் தான் கேட்பேன், இவளுக்கு எங்கே தான் பூ வாங்குறாங்களோ தெரியல. இந்த மெட்ராஸ்கார பாவிங்க கல்யாணம் பண்ணுவேன், பூ வாங்கி கொடுத்தே நஷ்டமாயிடுவான் பொழுது. அப்படியே ஜாதி மல்லி குண்டு மல்லி வாங்கி இங்கே பின்னி இங்கே அடிக்கணும். இவங்க எங்கே ஜாம் பண்ணுறது? பூ மேல மோகம் பண்ணா உனக்கு எப்படி ஜபம் வரும்? மேக்கப் பண்ணல லிப்ஸ்டிக் அடிக்கிறதுல கவனம் இருக்குமானா உனக்கு எங்க ஜபம் வரும்? பெஞ்சமின் ஐயா போல முகத்துல பவுடர் போடாம இரு, கிருபை உனக்கு வரும். நான் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஆண்டவரத்தில் வரும்பொழுது சொன்னேன், சாகர வரையிலும் இந்த முகத்தில் பவுடரே போட மாட்டேன்னு. ஒரு காலத்தில் வாலிபத்தில் எங்கள் கேத்ரின் அம்மா போல் சோப்பாகணுன்னு ஃபாரின் சோப்பு போட்டு குளித்தேன். என்னென்னமோ அந்த இதெல்லாம் அந்த ரவுண்டாக இருக்கும், அதே கலர் போட்டுன்னு போனேன். இப்படியெல்லாம் போட்டு அடுத்து முகம் கழுவுனா அந்த கலரெல்லாம் போயிடுச்சு. ஃபாரின் சோப்பு குளித்தேன். எனக்கு தான் எல்லாரும் தெரியுமே, எல்லாம் அந்த சோப்பு நான் சோப்பாகணும். சோப்பு நீ பீச்சிங் பவுடர் போட்டு குளிக்காது ஒன்று தான் பெண்டி. என் முகம் இருண்டு தான் இருந்தது. ஆனால் ஒன்றுங்க,
ஏசு என்ற சோப்பை போட்டு குளிச்சிங்க, என் வாழ்க்கை வெளிச்சமா போச்சு. என் முகம் வெளிச்சம் வேண்டாம், என் வாழ்க்கை வெளிச்சமா போச்சு. அல்லேலூயா. எதனால? இப்ப நான் துதிக்க உணர்ந்து கொண்டேன், கர்த்தரை நான் மகிமைப்படுத்த உணர்ந்து கொண்டேன், கர்த்தரை பாட மகிமை தெரிந்து கொண்டேன். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன? நான் கிறிஸ்தவன், கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பதனால் கர்த்தரை பாட வேண்டும், கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பதனால் கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை எப்பொழுது மகிமைப்படுத்த வேண்டும். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இதுதான் மகிமை. துதித்து பாரு, ஆண்டவர் உன்னை குணமாக்கும்படியாய் உன் அருகில் வருவார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, எல்லாரும் பெயருக்கு கிறிஸ்துவலா இருக்கிறாங்க, ஸ்டைலுக்கு கிறிஸ்துவலா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ஸ்டைலெல்லாம் வேண்டாம் நமக்கு. இதெல்லாம் ஜுரம் வந்ததுன்னா நேராக பொட்டியில் வச்சுருவான். நீ வெள்ளை வெள்ளையாக இருக்கிற, நான் மல்லிப்பூ வச்சேன், நான் சென்ட் அடித்தேன், நான் 2000 ரூபாய் புடவை கட்டினேன், அப்படி சரிகை போட்ட புடவை கட்டினேன், மண்ணில் வச்சபடி சரிகையும் இருக்காது, புடவையும் இருக்காது, உடம்பே இருக்காது. சிலருக்கு ஒரு கஷ்டம். இப்போ சிலருக்கு சொல்லுவாங்க, பாஸ்டராண்ட போய் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் மரித்து விட்டால் என் அப்பா கல்லறை பக்கத்திலேயே என்னை வைங்க. நான் ஏன்னா இப்போ பாதி பேருக்கு கல்லறை கிறிஸ்தவங்களாங்கிறாங்க. எங்களுக்கு கல்லறையே கிடையாது. அல்லேலூயா. எங்கே வைக்கணுமா? என்னை நான் மரித்து விட்டால் எங்கள் அப்பா பக்கத்திலே வை, நான் மரித்து விட்டால் எங்கள் அம்மா பக்கத்திலே வை. பிள்ளைங்க சொல்கிறாங்க எங்கள் அம்மா பக்கத்திலே, அவங்க தான் ஏற்கனவே நாரி போய்க்கிறாங்களே, அவங்க பக்கத்தில் வச்சா நீ நாரி போக மாட்டே. நீ சுடுகாட்டுக்கு இடம் தேடாதீங்க, தேவனோடு இப்போ இருப்பதற்கு இடம் தேடுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பேச நீ தப்பா நினைக்காதீங்க. இது போல எத்தனை செய்திகளை நான் அடக்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பேர் பிரச்சனை நான் கேட்டிருக்கிறேன். அப்போதான் நினைப்பேன், இது என்னையா இதில் வேற பள்ளிங்க கல் வச்சு எப்படி ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல் வச்சு கட்டி, அதுக்கு மேலே மார்பல் போட்டு, அந்த மார்பல் மேலே அத்தை வச்சு, அதில் அதை வச்சு, அதில் வேற இதை வச்சு, வார்த்தையெல்லாம் வார்த்தை வீட்டில் எழுதுங்கடா, வார்த்தையை இருதயத்தில் எழுதுங்கடா. சுடுகாட்டில் போயிட்டு பள்ளிங்க கல் எழுதி வைக்கிறாங்க. நீ எப்படி இருக்கணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தவளா இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய உணர்வு உனக்குள்ள வேணும். எப்பொழுது துதிக்கிறேன்ற உணர்வு உனக்குள்ள இருக்க வேண்டும். நாங்களாம் பைக்கில் போகும்பொழுது கூட, பைக் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா, இங்கே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா நான் 1 மணி நேரம் வண்டி ஓட்டணும். நான் போகிறேன்னா கண்டெய்னர் ஏரியா, கண்டெய்னர் நடுவில் தான் பைக் வரும். ஆனால் என் ஆண்டவர் என்ன கண்டெய்னரில் நசுக்கி போக விடவே இல்லை. என் பைக்கு இன்ன வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆனதே கிடையாது. பாஸ்டர் பைக்கில் போய்க்கினே கொண்டிருந்தேன், ஒரு நாய் வந்தது, என் முன்னாடி டயரில் முட்டடிச்சு அப்படியே கீழே விழுந்தேன்னா, நாய் மேலே நாய் விழுந்தேன், நாய் ஏன் மேலே விழுந்தது, மண்டை உடஞ்சி போச்சு. நாய் வர்றது என்னடா, நாய் வரட்டும், உன் கண்ணு ரோடை பார்க்கட்டும், உன் வாயார பார்க்கட்டும், கர்த்தரை துதி, உனக்கு ஒரு சேதமும் வராது. அல்லேலூயா. இதுதான் உண்மை. மக்களே, நீ தூங்கும் பொழுது கூட, நாங்களாம் தூங்கும்பொழுதே ஜாம் பண்ணுவேன். என் மனைவி கேட்பா, ஏயா ஐயோ தூங்கயா, அப்போ கூட எழுந்துச்சு ஏசுவி நாமத்தில் போ ஏசு. இதனால தான் அவன் ரூமில் நான் வர்றதே இல்லை. ஏன்னா தூங்கும்போது கூட இயேசுவின் நாமத்தினால வரட்டுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் எரிக்கிறேன், உன் பக்கத்தில் படுக்குது எனக்கு பயமா இருக்கு. அப்போ எங்கள் எண்ணமெல்லாம் எப்பமோ ஜெபிக்கிற சிந்தையாகவே இருக்கும். அல்லையா? நீங்களாம் உங்களை பேசிட்டு போகிற நீங்கள் படுற வேதனையெல்லாம் என் ரூமில் போய் படுத்தாலும் கூட ஆண்டவர் என் கண்ணுக்கு முன்னாடி காண்பார், அந்த சகோதரி என்ன கண்ணீரில் இருக்கிறான்னு. இதுதாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிற உணர்வு வேண்டும், கர்த்தரை துதிக்கிற உணர்வு வேண்டும். நான் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் போவேன். இன்ன வரைக்கும் என் கால்களை சறுக்காதபடிக்கு அவர் கிருபை என்னை தாங்கினது. அல்லேலூயா. அவர் கிருபை உன்னை தாங்கினா கர்த்தர் என்ன செய்யுங்க? துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் உணர்வு உங்களுக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன், ஆனால் அது திரும்ப எனக்கு வாசிக்கும்படி கர்த்தர் ரிமைண்ட் பண்றாரு. ரோமர் 1 அதிகாரம் 21வது வசனம் திரும்ப வாசிக்க சொல்றாரு. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், அவர் தேவன் என்று மகிமை. இப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும் தேவன் யார் என்று தெரியும். ஏன்னா அதுதான் சொல்லு, அவர்கள் உணர்வில்லை. அல்லேலூயா. என்ன உணர்வு வேண்டும்? கர்த்தரை துதிக்கிற உணர்வு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. உபாகமம் 29 அதிகாரம் 3, 4, 5 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு
உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லையே. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. நம்ம எல்லாரும் தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது நீதிமானா பிறக்கல, எல்லாம் பாவியாய் தான் பிறந்தோம். அம்மா வீட்டிலிருந்து வரும்பொழுது எல்லாரும், நானும் சரி இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரும் பாவியாய் தான் பிறக்கிறோம். இந்த பாவியை தான் பரிசுத்தமாக்கி அவர் வலது பக்கத்தில் கர்த்தர் நம்ம கொண்டு போய் வைக்கிறார். அல்லேலூயா. நீ சொல்லிதான் அவருக்கு தெரியாது, உன் இருதயத்துக்கு என்ன வேதனை என்பதை நீ முட்டி போடும்போதே அவருக்கு தெரியும். என் வீட்டில் நீங்கள் வாடகை கட்டல, இந்த மாதம் வாடகை கட்டல, வீட்டுக்காரன் என்ன வீட்டை காலி பண்ண போகிறான், நான் என்ன பண்ணுவேன் தெரியல நீ நினைக்கிறியா? நீ ஸ்தோத்திரம் பண்ணி பாரு, அவருக்கு தெரியும். யாரை கொண்டாலும் அந்த மாத வாடகை கொடுப்பதற்கு ஒரு வாசலை திறப்பார். நான் கிறிஸ்தவன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் தனிமையானவல்ல, கிறிஸ்துவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இரட்சகரை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். வெண்மையானவரை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன். இந்த உணர்வு வேண்டும். நான் தனிமையாய் அல்ல, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நான் இயேசுவோடு இருக்கிறேன். இந்த உணர்வு இருக்க வேண்டும். ஏன் அவர் விலகி போனார்? ஏன் நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் விலகி போகிறார்? அன்பான தேவஜனமே, நம்ம குற்றம் பண்ணும் பிழைகளை கண்டு உணர்வு இல்லாதபடிக்கு தேடுவதனால கொஞ்சம் விலகி நிற்கிறார். நான் எப்பொழுதும் துதிப்பேன், என் ஆபத்திலும் என் வேதனை நான் துதிப்பேன், என் பலவீனத்தை நான் துதிப்பேன். கர்த்தர் வந்து என்னை பலவீனத்தை மாற்றுவார். எப்பொழுது மாறும்? துதிக்கின்ற உணர்வு உனக்குள் இருக்குமானால் நீ துதி எடுக்க ஆரம்பித்த பொழுது உன் வீட்டில் இருக்கிற சத்துரு ஓடி விடுவான். இன்னைக்கு சத்துரு வீட்டில் வந்து குடி எடுத்து படுத்து கொண்டு இருக்கிறான். அந்த வீட்டில் ஜபம் இல்லை, அதனால தான் அவன் என்ன செய்யறான், வீட்டுக்குள்ள வரான். உன் வீட்டில் ஜபம் இருக்குமானா உன் வீட்டு படிக்கட்டு முதல் பட்டிகளை கூட அவனால் தொட முடியாது. உள்ள ஆண்டவர் உட்கார்ந்துக்கிறாரு, அவரை மீறி என்னை யாரும் தொட முடியாது. துதிக்கிற உன்னை மீறி சத்ருவால உன்னை தொட முடியாது. உன்னை தொடரான்னு சொன்னா உனக்கு துதிக்கூடிய உணர்வு இல்லை, மகிமைப்படுத்துற உணர்வு இல்லை. அதனால தான் பிசாசு வியாதியை கொண்டு வந்து உங்க உடம்புல போட்டு விட்டு போகிறான். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. உன் சத்தியத்தை வேதத்தை உணர்ந்து கொள்ளுகிற உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். உன்னை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கூடிய உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது உணர்வுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வெறுமையான கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி நன்றி இயேசு ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி நன்றி இயேசு ராஜா.